ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இண்டிகேட்டர் சீரிஸோட லாஸ்ட் எபிசோட் எஸ்எஸ்எம்டி இண்டிகேட்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் மொத்தமாக நான் 6 இண்டிகேட்டரை கவர் பண்ணேன். கில் ஜோன், HTF கேண்டில்ஸ், PO3, குவார்ட்லி தியரி, ட்ரூ ஓப்பன்ஸு, அப்புறம் லாஸ்ட் ஒன் எண்டாகண்டி என்வாக் பார்த்துருந்தோம். இந்த லாஸ்ட் எபிசோடில் என்னோட மாடலில் முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் இது. எப்போதும் இந்த சைக்கிள்ஸ் இல்லைன்னா நான் எடுக்கவே மாட்டேன். இப்போ இதை நான் ரைட் நவ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த கான்செப்ட் பேர் SSMT, அதுக்கான இண்டிகேட்டர் தான் இந்த இது. ஸோ let's get into the video. Final episode SSMT. ஸோ ஃபஸ்ட்டு SMTனா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் SSMTயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இப்போ SMTன்றது ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் மணி டெக்னிக் ஆர் ஸ்மார்ட் மணி டைவர்ஜென்ஸ். இதை எப்படி நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, NQ அண்டு ES எடுத்துப்போம். இது ரெண்டும் கோரிலேட் அசட்டு. கோரிலேட் அசட்டுனா என்ன மீனிங்னா, இப்போ NQ மேலே போனால் ESும் மேலே போகணும். ஸோ இது பாசிட்டிவ் கோரிலேட்டட். இதே அப்போசிங்கில் போனால் அது நெகட்டிவ் கோரிலேட்டட். லைக் இப்போ யூரோ USD மேலே போகுதுன்னா DXY வந்து கீழே போகும். கரெக்டா? இதுதான் கோரிலேட் அசட். ரெண்டு அசட்டுக்கு நடுவில் நம்ம அதோட மூமெண்ட்டை வச்சு பார்க்குறோம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு. சரி ப்ரோ, இது என்ன மேட்ரு அப்படின்னா, இப்போது ஒரு SMT வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்டில், ஒரு லைக் இங்கே ஒரு FEG ஆர்டர் பிளாக் வாட் எவர் இங்கே இருக்கோ, இந்த இடத்துல SMT ஃபார்ம் பண்ணிட்டு போகும். எப்படின்னா, இப்போ யூரோ USD உள்ளே வந்து இப்படி போகிறான்னு வச்சுப்போம். இப்போ GBP/USD இப்படி வந்து திரும்பி இன்னொரு கட்டு அடிச்சுட்டு போவோம். ஒன்று வி ஷேப் மாதிரி மேலே போகும், இந்த மாதிரி போகும். இன்னொன்று இந்த மாதிரி போகும். ஸோ தெரியுதா? இப்போ இதுக்கு இங்கே லோ இருக்கும், பட் இந்த பேருக்கு கீழே லோ இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் தான் SMT டைவர்ஜென்ஸாக நம்ம சொல்லுவோம். இதை காட்டுறதுக்கு தான் நம்ம அந்த SSMT இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ SMTனா என்னன்னு பார்த்தோம், இப்போ SSMTனா என்னன்னு பார்ப்போம். நம்ம QT வீடியோ பார்த்துருந்தா தான் இந்த SSMT புரியும். குவார்ட்லி தியரி வீடியோ பார்க்காம SSMT புரியாது. QT வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், இது Q1, இது Q2, இது Q3, இது Q4. அப்போ Q1 என்ன பண்ணும், அக்யூமுலேஷன். பைன்றப்போ Q2 மேனிப்புலேஷன், Q3 டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல். அதாவது A, M, D, X. ஓகேவா? எக்ஸ்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல். இப்படி பண்ணணும்னு சொல்லலாமா? இப்போ SSMT என்ன, இந்த குவார்ட்டர்ஸ்குள்ள நம்ம SMT பார்ப்போம். லைக் இதோட ஸ்விங் ஐஸ் அண்ட் லோஸ்க்கு நடுவில் நம்ம SMT பார்ப்போம். அதுதான் சீக்வன்ஷியல் SMT. ஓகேவா? ரெகுலர் SMT இல்லாமல் குவார்ட்டரா பிரிச்சுக்கிட்டு ரெண்டு கோரிலேட் அசட்டுக்கு நடுவில் நம்ம வந்து அந்த ஸ்விங் சைஸ் அண்ட் லோஸை வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. அதுக்கான இண்டிகேட்டர் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இங்கே போனீங்கன்னா இந்த QTன்னு அடிச்சிங்கன்னா ஜோயல் ஜான் ரசல், இவர் தான் ஆத்தர், அவரோட இண்டிகேட்டர். நீங்கள் இங்கே போயிட்டு இப்படியே ஆன் பண்ணிக்க வேண்டியது. ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு லோடாகி வரும். இந்த இங்கே 90 அண்ட் தென் இப்போ 15 மினிட்ல போனால் டெய்லி அப்படின்ட்டு வரும். லோடினா டெய்லி. பிஃபோர் தட் இண்டிகேட்டரோட செட்டிங்ஸை சொல்லிடுறேன். இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் இங்கே பாருங்கள், இந்த இன்ஃபோ டேபிள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த SSMT ஆன் சார்ட்ஸில் மந்த்லி, வீக்லி, டெய்லி 90 மைக்ரோ இது மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஹிட்டன்லாம் எதுவுமே வேண்டாம். மற்ற இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிறது எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு. ஓகேவா? இங்கே மட்டும் பி அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த டைமிங் செட் பண்ணிடுங்க, இல்லைனா அங்கே மாறிடும். SSMT நேமை மட்டும் நீங்கள் டர்ன் ஆன் பண்ணி வைங்க, அவ்வளோதான். இது என்ன ப்ரோ 90 அண்ட் டெய்லி அப்படின்னீங்கன்னா 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா அதான் மந்த்லி SSMTம்பாங்க. இது எப்படி ப்ரோ அப்படின்னா, இப்போ எல்லாமே ஒரே மாதிரி தான். ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ். இப்போ இந்த 4 ஹவருக்கு நடுவில் இந்த SSMT ஃபார்ம் ஆகுதுல, இதுதான் மந்த்லி. அப்போ ஒரு மந்த்லி கேண்டிலுக்கு 2 இடத்துல இந்த SSMT ஃபார்ம் ஆகும். அதுதான் இந்த 4 ஹவரில் டிஃபைன் பண்ணுறோம். ஃபுல்லாக போட்டுறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 ஹவர்னா வீக்லி, அடுத்து 15 மினிட் டெய்லி, 5 மினிட் 90, 1 மினிட் மைக்ரோ. இப்போ இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்த்லியோட ஐஸ் அண்ட் லோஸ் டிஃபைன் பண்ணுறது 4 ஹவர், வீக்லியோட ஐஸ் அண்ட் லோஸ் டிஃபைன் பண்ணுறது 1 ஹவர், டெய்லியோட ஐஸ் அண்ட் லோஸ் டிஃபைன் பண்ணுறது டெய்லி இது 15 மினிட். அடுத்து 90 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமை செட் பண்ணுறது 5 மினிட், அப்புறம் 21 மினிட்டுக்கு ஒரு வாட்டி இந்த மைக்ரோ சைக்கிள். ஏன் ப்ரோ இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேண்டிலுக்கு ஓப்பன், லோ, ஹை,
க்ளோஸ் இருக்கும். அப்போ இவன் மேனிப்புலேட் பண்ணக்கூடிய இடம் என்னது? ஒன்று ஓப்பன் ஆகி கீழே போகிற இடத்த மேனிப்புலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுவானா? இப்போ இந்த ஐக்கும் க்ளோஸுக்கும் ஒரு மேனிப்புலேட் பண்ணணும். அப்போ இந்த 2 இடம் இருக்கா? இந்த 2 இடத்துல தான் இந்த சைக்கிள்ஸ்ன்றது ஃபார்ம் ஆகும். மெயினாக இது எல்லாத்தையும் சைக்கிள்ஸ்ம்பாங்க. இது புரியுதா? இப்போ டீட்டெயில்டாக கியூடியை பற்றி சொன்னோம்னா அது பெருசாக போகும். நான் ஜஸ்ட் இந்த இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த SSMT இண்டிகேட்டரோட இந்த கியூடியோட டைம் ஃப்ரேமே அந்த இண்டிகேட்டரை ஆன் பண்ணிடுங்க. இப்போ 4 ஹவர் போகும். 4 ஹவர்னா என்ன வருது? இது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். இதுலேருந்து செகண்ட் குவார்ட்டருக்கு எவ்வளோ ஆகுது? 7 டேஸ். அப்போ ஒரு வாரம் லிட்ரலி ஒரு குவார்ட்டராக வருது. ஓகேவா? அப்போ 2வது குவார்ட்டர் அடுத்த ஒரு வாரம். அப்போ அடுத்த குவார்ட்டர் அடுத்த ஒரு வாரம். அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? ஒரு மாதத்தை 4ஆக பிரிச்சுருக்கோம். அப்போ இங்கே பாருங்க, ஓப்பன் ஹை லோ போயிருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை வாரம்? 3 வாரம் முடிஞ்சிருச்சு. அப்போ 4வது வாரம் என்ன பண்ணணும்? ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல் கொடுக்கணும். கரெக்டாக இருக்கா? அப்போ இந்த இடத்துல ப்ரைஸு இங்கே ஒரு SSMT போட்டு தான் கீழே போகிறோம், விச் இஸ் மந்த்லி SSMT. மாதத்துக்கு 2 வாட்டி இந்த மந்த்லின்றது ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் 1 hour போவோம். 1 hourல அங்கே எப்படி பார்த்தோம்? மாதத்தை 4ஆக பிரித்தோம். இப்போ வாரத்தை 4ஆக பிரிங்க. அடுத்து சண்டே, இதிலேருந்து இதில் ஒரு நாள். அடுத்து 2, 3, 4 ஃப்ரைடே விட்டுருங்க, அது தனி கேரக்டர். அப்படின்றப்ப இந்த இடத்துல பாருங்க, ஓப்பன் ஹை லோ. ஃபைல் என்ன போட்டிருக்கு? வீக்லி போட்டு தான் போயிருக்கு. அப்போ வீக்லி SSMT இருந்தால் வீக்லியோட ஹை கன்ஃபார்ம் ஆன மாதிரி, அதுதான் இதோட மீனிங். அடுத்து சேம் as 15 minute டேவோட ஐஸ் அண்ட் லோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ எதை எப்படி பிரிப்போம்? ஒரு செஷனாக பிரிப்போமா? 6 hour 6 hour. இங்கே என்ன பண்ணியிருக்கு? ஓப்பன் ஹை லோ போயிருக்கா? எங்கே ஐ ஃபார்ம் ஆயிருக்கு? லண்டன் செஷனில். இந்த இடத்துல ஒரு SSMT போட்டு தான் கீழே விழுந்துருக்கு. இது மாதிரி தான் நீங்கள் அக்ராஸ் த குவார்ட்டர்ஸ் நீங்கள் பார்க்கணும். இதில் பாருங்க, நம்ம என்ன குவார்ட்டரில் இருக்கும். இப்போ இது வந்து தேர்ட் குவார்ட்டர். 4th குவார்ட்டர் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ் 1 2 3 இங்கே ரைட் சைடு இயர். இப்போ என்ன பார்க்குறோம்? ப்ரீவியஸ் குவார்ட்டரில் நம்மளுக்கு SMT வச்சா ப்ரீவியஸ் குவார்ட்டரை ஒருத்தன் எடுத்து ஒருத்தன் எடுக்காமல் இருந்தால் அதுதான் SMT. இப்போ இது வந்து தேர்ட் குவார்ட்டரோட ஐஸ். இங்கே ஆல்ரெடி தேர்ட் குவார்ட்டர் ஐஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இன்னும் 4th குவார்ட்டர் ஸ்டார்ட் ஆகலை. கரெக்டாக? இப்போ 4th குவார்ட்டர் ஸ்டார்ட் ஆக விடுவோம். 4th குவார்ட்டர் ஸ்டார்ட் ஆகி ESல அந்த குவார்ட்டரை எடுத்துட்டு, அதாவது தேர்ட் குவார்ட்டரோட ஐஸை எடுத்துட்டு, NAS எடுக்கலை, எடுத்துட்டு CASD வச்சிட்டான். தெரியுதா? அப்போது இந்த CASD தான் இங்கே உள்ள SSMTயை கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதுதான் கன்ஃபர்மேஷன் SSMT. இப்போ உங்களோட SSMT இண்டிகேட்டர் ஆன் பண்ணிங்கன்னா இங்கே டெய்லி இண்டிகேட்டர் உட்காந்துருக்கும். டெய்லி SSMT இங்கே உட்காந்துருக்கும். இதுதான் இப்படி தான் நீங்கள் SSMT பார்க்கணும். இப்போ 5 minute போனாலும் ஒரு குவார்ட்டர் எடுத்து ஒரு குவார்ட்டர் எடுக்காமல் இருக்கும். லைக் இங்கே பாருங்கள், இது எத்தனாவது குவார்ட்டர்? நம்ம 5 minute எந்த குவார்ட்டரில் இருக்கோம்? தேர்ட் குவார்ட்டரில் இருக்கும். இப்போ 4th குவார்ட்டர் ஓப்பன் ஆகி இதை ஹண்டாச்சு, தேர்ட் குவார்ட்டரோட லோ ஹண்ட் ஆகுது, ஹண்ட் ஆகி CASD வைக்குதுன்னா இந்த 90 minute வேலிடு. இங்கே CASD, இங்கே தேர்ட் குவார்ட்டரோட லோஸை எடுக்கலை. ஓகேவா? அப்போ இந்த ப்ரைஸ் மேலே போகும். இன்கேஸ் யுவர் பயாஸ் இஸ் கரெக்ட். இப்படி தான் நீங்கள் SSMT பார்க்கணும். SMTனா என்னன்னு பார்த்துட்டோம், SSMTனா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நான் இதை எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஜென்ரலாக ஒரு இதில் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். புரியும் நம்புகிறேன். புரிகிற மாதிரி நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். போன வாரம் வருவோம், ஒரு வாரமாக என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு டே லோஸ் அண்ட் ஐஸ் எனக்கு வேணும். அப்போ டேஸ் அண்ட் ஐஸ் அண்ட் லோஸை கண்டுபிடிக்க நம்ம என்ன SSMT பார்ப்போம்? 15 minute பார்ப்போம். கரெக்டாக? அப்போ மண்டே இங்கே வீக் பயாஸ்ல இருந்தே வருவோம். கம்ப்ளீட்டாக நான் எப்படி ப்ரைஸ் ரீட் பண்ணுவேன்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போகும். இது ரொம்ப மெயின். ஏன்னா நான் SMT பார்க்காம போனதுக்கு இது எனக்கு வந்து, அது இல்லாமல் என்னோட என்ட்ரி இதை இன்னொரு ஐப்ராபா மாற்றின இண்டிகேட்டரில் இது ஒன்று. இண்டிகேட்டர்னு இல்லை, இது ஒரு கான்செப்ட். ஓகேவா? அதை நான் இண்டிகேட்டராக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் படிக்கிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் லேகாக தான் இருக்குது. நீங்கள் அக்ராஸ் த டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு வீக்லி பயாஸ் எதில் வந்தேன்? செல்லில் வந்தேன். அப்போ நான் மண்டே என்ன பார்ப்பேன்? பை பார்ப்பேன். இப்போது எனக்கு டே லோ செட் ஆகணும். எதில் செட் ஆகும்? 15 minute. அப்போது எனக்கு ஒரு டெய்லி SSMT ஃபார்ம் ஆகணும். இந்த இடத்துல என்னோட இண்டிகேட்டரில் அந்த இண்டிகேட்டர் லேக் ஆனாலும் ஆகும். நான் எதுக்கும் என்னோட பெய்டு இண்டிகேட்டரை நான் ஆன் பண்ணிக்கிறேன். என்னோட பெய்டு இண்டிகேட்டரும் இப்போ ஆனில் இருக்குது. மேலே டெய்லி ஃபார்ம் ஆகுது. இப்போ இது என்னது? ட்ராப்பு. நான் இங்கே என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அது இல்லாமல் இது என்னது? ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இருக்கும். அப்போ செகண்ட் குவார்ட்டரில் தான் மேனிப்புலேஷன் நடக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? வெயிட் பண்ணுவேன், எனக்கு இன்னொரு டெய்லி ஃபார்ம் ஆகுதா அப்படின்ட்டு. இவ்வளோ தூரம் போயிட்டு டெய்லி ஃபார்ம் பண்ணல. செகண்ட் குவார்ட்டரு அப்போ ட்ரேட் இல்லை. தேர்டு அட்லீஸ்ட் தேர்டில் ஃபார்ம் ஆகுதா? இங்கே ஃபார்ம் ஆகுது. ஆல்ரெடி இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு, அப்படியே இதாகி மேலே போயிருக்கு. அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம் 11 AM. இங்கே ஒரு டெய்லி ஃபார்ம் ஆச்சு, கேன்சல் ஆகிட்டு இப்போ இங்கே
நெக்ஸ்ட் வருவோம். நான் என்ன சொன்னேன், வீக்லி ரீகேப் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். எஃப்இஜியை விட்டு வந்தான். அப்போ நான் 2வது நாள் டியூஸ்டே என்ன பார்ப்பேன், அகைன் பை தான் பார்ப்பேன். ஏன்னா எஃப்ஐஜிக்குள்ளே ட்ரேட் ஆகணும். அப்போ எனக்கு என்ன, திரும்பி ஒரு டெய்லி வேணும். ஏன்னா அந்த டெய்லி எஸ்எஸ்எம்டி அன்னையோட முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு டெய்லி போட்டிருக்கு, அவ்வளோதான். இந்த இடத்துல டெய்லி கன்ஃபார்மு. இப்போ இந்த லோ எனக்கு செட்டு. ஆனால் இது என்னது, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். நான் நம்ப மாட்டேன், வெயிட் பண்ணுவேன். பட் ஆல்ரெடி அங்கே செட் பண்ணிட்டு டார்கெட் கிட்ட இருந்ததுனால அப்படியே போயிட்டான். மேபி இங்கே ஒரு டெய்லி தேர்ட் குவார்ட்டரில் ஒரு டெய்லியை போட்டு நம்ம டார்கெட்டை ஈஸி க்ளீன் அடிச்சிட்டான். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணான், ஒரு சின்ன டெய்லி போட்டுட்டு செல் ஆஃபும் கொடுத்தான் லைட்டாக. பட் நம்ம பயாஸ் என்ன, பை கரெக்டாக போயிட்டா. இப்போ அடுத்த பயாஸ் என்ன, வீக்லியோட ரிவர்சல். எங்கள் டே எஃப்இஜிலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இங்கேருந்து வீக்லியோட ஐ செட் ஆகுறதுக்கு என்ன எஸ்எஸ்எம்டி வேணும், வீக்லி எஸ்எஸ்எம்டி வேணுமா, போட்டானா ஒய்எம் கூட அங்கே போட்டு வெனஸ்டே திரும்புது. எந்த ப்ரைஸில் இருக்க ஃபேஸு, வீக்கோட ஃபேஸு செகண்ட் மேனிப்புலேஷன் நடந்துட்டாப்போ நெக்ஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணணும், இந்த வெனஸ்டே ஓப்பன் ஆகலை, இப்போ தான் ஓப்பன் ஆகுது. செகண்ட் குவார்ட்டரில் ஒரு டெய்லி வேணும். டெய்லி ஃபார்ம் ஆயிருக்கா, இங்கே ஃபார்ம் ஆகுது. அப்படியே ஹோல்ட் அடிச்சுட்டு ப்ரைஸு கீழே வந்து உங்கள் டார்கெட் சோஃபார் ப்ளே ஆகிட்டு. இங்கே என்ன பண்ணுது, இவ்வளோ தூரம் மேலே வந்தவன் அகைன் ஒரு வீக்லி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே ஒரு வீக்லி போட்டானா. அப்போ திரும்ப ஐ ஆஃப் த வீக் செட் ஆகிட்டு. ஆனால் இஎஸ் கூட அது எஸ்எஸ்எம்டி. இங்கே திரும்ப டெய்லி போட்டு திரும்புகிறான். அடுத்து தேர்ஸ்டே வரும். அப்போ அங்கே ஒரு வீக்லி செட் ஆகிட்டு, அப்போ அந்த ஐ வந்து ப்ரொடெக்டட் ஆகிட்டு. இப்போ தேர்ஸ்டேல ஒரு டெய்லி வேணும் ஐ கூட. நம்மளுக்கு தேர்ஸ்டே டெய்லியே ஃபார்ம் பண்ணாமல் விழுந்தான். நான் ட்ரேடு மிஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா அப்போ இருக்கா 9:30. ஏன்னா அங்கே டெய்லி ஃபார்ம் ஆகலை. ஸோ இது மாதிரியும் சம்டைம்ஸ் நடக்கும். நீங்கள் தான் அடாப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃப்ரைடே டார்கெட்டை விட்டு வந்தான். இப்போ ஃப்ரைடேக்கு நம்மளுக்கு ஒரு டெய்லி வேணும். இங்கே ஆல்ரெடி மேலே டெய்லி இருக்குது. இப்போ தான் ஃப்ரைடே ஓப்பன் ஆகுது. மேலே டெய்லி ஹோல்ட் ஆகிட்டு அப்படியே 9:30 ஃபால். இப்போ நான் என்ன பார்த்தேன், உங்கள் கூட உட்காந்து நான் அப்படியே டெய்லி வேணும் தேடினேன். கரெக்டாக ஃபார்ம் ஆச்சா, இங்கே இந்த இடத்துல ஒரு இடத்துல டெய்லி ஃபார்ம் ஆச்சு. இப்படி தான் நான் ஃபேஸஸ் ஆஃப் ப்ரைஸை நான் ரீட் பண்ணுவேன் 2 வீக்லி. இந்த இடத்துல ஹை செட் ஆகணுன்ட்டு நான் யோசிச்சிருந்தேன், ஏன்னா இவ்வளோ கிட்ட போனதுனால. ஆனால் அங்கே இஎஸ் கூட எஸ்எஸ்எம்டி ஃபார்ம் ஆகி விழுந்துச்சு. அப்போ இந்த ஐ ப்ரொடெக்டட். இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிங்க. இதை யூஸ் ஆகுறதுக்கு தான் இந்த இண்டிகேட்டர். நான் என்ன பண்ணேன், வீக்லி வச்சு வீக்லி ஐ கன்ஃபார்ம் பண்ணேன். டெய்லி எஸ்எஸ்எம்டியை வச்சு டெய்லி ஐ கன்ஃபார்ம் பண்ணேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த 4 ஹவரோட ஐஸ் அண்ட் லோஸை நான் கண்டுபிடிக்கணும், அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 10 AM எடுத்துப்போம். இந்த இடத்துல ஒரு 90 ஆர் டெய்லி ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. 10 AM கேண்டில் இன்னும் ஓப்பன் ஆகல. இப்போ 10 AM ஓப்பன் ஆகி கீழே வருது. இந்த இடத்துல ஏதாவது 90 இன்னும் வரல. டெய்லி போட்டுட்டு அவ்வளோதான். ஒன்று அந்த புது 4 hour கேண்டில் 90 ஆர் டெய்லி ஏதோ ஒரு எஸ்எஸ்எம்டியை ஃபார்ம் பண்ணதான்னு பாருங்கள். உங்கள் லோ அது வந்து செட் ஆன மாதிரி தான். சிம்பிள், இவ்வளோதான். இல்லை வேறு ஏதாவது ஒரு 4 ஹவரில் நல்லா டீட்டெயிலாக காட்டுங்க ப்ரோ அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் ஒரு 10 AM PO3 பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட் ஒன்லி 10 AM PO3, அது எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு இடத்துல ப்ளே அவுட் ஆகிருக்கும். 4 hour கேண்டில் ஏதாவது ஒன்று பார்த்தா தெரிஞ்சிடும். இது என்ன டைம், 18:20க்கு ஓப்பன் ஆகாது. இங்கே 8 வராது, 6 இந்த இடத்த பாருங்க. இப்போ இது வரைக்கும் ஒரு 4 hour கேண்டில் முடிஞ்சிருக்கும். இப்போ புது 4 hour கேண்டில் ஓப்பன் ஆக போகுது. இங்கே என்ன பண்ணிட்டான், 90 போட்டு தான் கீழே போகிறான். டெய்லி இருக்கா, டெய்லியும் இருக்கு. சாரி, டெய்லியும் இருக்கு. அப்போ எல்லாமே கன்ஃபார்ம் ஆகி தான் ப்ரைஸ் கீழே மூவ் ஆகுது. ஓகேவா. இப்படி தான் நான் வந்து எஸ்எஸ்எம்டி வச்சு என் ப்ரைஸை ரேட் பண்ணி நான் எந்த ஃபேஸில் ட்ரேட் பண்ணணும், எந்த குவார்ட்டர்ஸில் நான் உள்ளே போகணும் அப்படின்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். எஸ்எஸ்எம்டி இல்லை அப்படின்னா நான் என்ட்ரியை எடுக்க மாட்டேன். நான் அதே தான் இங்கே நான் ஃப்ரைடேயில் ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணேன்னு நான் இங்கே ஐ பட்டனில் நான் வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீக்லி ரீகேப்பையும் இந்த இண்டிகேட்டர் வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எங்கள் 9:30 ஓப்பன் இந்த இடம் எனக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரு வீக்லியோ மந்த்லியோ இருக்கும். மந்த்லி இருக்குது. மந்த்லியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு சைக்கிள்ஸுமே இங்கே கிடையாது. அது இல்லாமல் நான் இந்த இடத்துல செல் பயாஸில் இருந்தேன். அதனால் நான் இந்த பையை மிஸ் பண்ணேன்னா அதுக்கப்புறம் மேலேருந்து வந்துருக்கான். மேலேருந்து வரும்போது சைக்கிள்ஸே இல்லாமல் தான் வந்தான். இங்கே சைக்கிள்ஸ் இல்லை, 5 minute சைக்கிள்ஸ் இல்லை, மைக்ரோ சைக்கிள்ஸ் கூட இல்லாமல் இங்கே வந்தான். அதனால தான் நான் இந்த செல்லை இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணது. ஓகேவா. லேட்டராக நான் இன்னொரு என்ட்ரி எடுத்து நான் வந்து பிரேக் ஈவன் வாங்கினேன். 11 AM PO3 ப்ளே பண்ணேன்னா அந்த இதில் எப்படி இங்கே பாருங்கள், இந்த இடம் தான்
15 மினிட்ல ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் தான் தேர்ஸ்டே தானே ப்ளே பண்ண மாதிரி ஞாபகம். ஏதாவது எஸ்எஸ்எம்டி இருக்கான்னு பார்ப்போம். எஸ், இந்த 90 இருக்கா, இந்த கேண்டில் நான் ப்ளே பண்ணேன். 90 போட்டான், 15 மினிட் ரேஞ்சு. எனக்கு கீழே வீக்லியோ மந்த்லியோ உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. மந்த்லி 15 மினிட் ரேஞ்சு, சூப்பு ரேஞ்சு எல்லாமே இருக்கு. கரெக்டாக இந்த கேண்டில் இந்த மைக்ரோவும் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த செட்டப்பை நான் எடுத்து அடி வாங்கினேன். இங்கே என்ட்ரியை போட்டு இப்படி என் ஸ்டாப் வச்சுருந்தேன். இதெல்லாம் செம்ம ட்ரேடு. ஆனால் வந்து ஈவன் ஏ ப்ளஸ் கூட ஃபெயில் ஆகலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஏ எம் டின்னு மேலே போயிருக்கணும், ஆனால் அவன் போல வாட்டவர். அதெல்லாம் சம்டைம்ஸ் நடக்கிறதான். பட் இதே மாதிரி செட்டப் இன்னொரு வாட்டி எடுப்பியான்னு கேட்டால் தாராளமாக நான் ஏன்னா இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த இடத்துலையே நான் என்னோட செட்டப் விட்டேன். ஏன்னா எனக்கு இங்கே சைக்கிள்ஸ் இல்லை. இந்த இடத்துலையே சைக்கிள்ஸ் இல்லை. அது இல்லாமல் நான் செல்லில் இருந்ததுனால தான் பார்க்கல. ஆல்மோஸ்ட் எல்லாம் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஒரு ரீட்ரேஸ் மட்டும் வேணும். இங்கே எல்லாம் இருந்ததுனால மட்டும்தான் நான் இந்த இடத்துல பை பார்த்தது. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னும் நம்புகிறேன். இதோட இண்டிகேட்டர் சீரீஸ் முடியுது. நம்ம ஆஸ் மச்சஸ் மில்க் பண்ணியாச்சு இந்த சீரீஸை. இதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டரு நீங்கள் வேறு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் கம்ப்ளீட் ட்ரேடிங் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்ற இந்த சென்ஸ், நான் என்னெல்லாம் இண்டிகேட்டர் மென்ஷன் பண்ணணும் அதை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். அதையுமே நீங்கள் இன் ஃபியூச்சர் அந்த இண்டிகேட்டரை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர் தான். நான் அந்த இண்டிகேட்டர் எனக்கு எஸ்எஸ்எம்டி காட்டுறதுக்காண்டி நான் வச்சுருக்கேன். என்னால் ஒவ்வொரு குவார்ட்டர்ஸ் டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணி பார்க்க முடியாது. அதனால் மட்டும்தான் அந்த இண்டிகேட்டர்ஸ் நான் பே பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். வேறு எதுக்காண்டியும் நான் அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணல. ஸோ இதில் காமனான மிஸ்டேக்ஸ் என்ன? எல்லா எஸ்எஸ்எம்டியையும் ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரேடை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கு தான் இந்த எலமெண்ட்ஸ்லாம். இந்த எலமெண்ட்ஸை வச்சு நீங்கள் ட்ரேடை ஃப்ரேம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ராங் பேர்ஸை சூஸ் பண்ணக்கூடாது. என்கியூ வச்சுக்கிட்டு இன்னொரு கூட போயிட்டு நீங்கள் எஸ்எஸ்எம்டி பார்க்கக்கூடாது. கோல்டுனா சில்வர், என்கியூனா இஎஸ் அண்டு ஒய்எம், இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அப்போசிங் இந்த எஸ்எஸ்எம்டியை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. உங்களோட எஸ்எஸ்எம்டி உங்களோட பயாஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இந்த சென்ஸ் ஒரு வாட்டி ஃபெயில் ஆகும், 2 வாட்டி ஃபெயில் ஆகும், பட் 8 வாட்டி பாஸ் ஆகும். நீங்கள் அதை தான் யோசிக்கணும். அதே மாதிரி எஸ்எம்டி பார்த்தேன் ப்ரோ, பார்த்த வகத்தை டேரெக்டாக அடித்தேன் ப்ரோ அப்படின்லாம் கிடையாது. உங்கள் பயாஸுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி எஸ்எம்டி பார்த்தேன் அடித்தேன்னா ஓகே, ஒரு குயிக் அவுட்ரோ கொடுத்துறேன். இந்த சீரீஸை நான் 7 இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி, ஆல்மோஸ்ட்லாம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த சீரீஸ் வராது. எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கடைசியாக சொல்ல வர்றது என்ன? அவுட்ரோ. கில் ஜோன் பார்த்தோம். ஒவ்வொரு இண்டிகேட்டரையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பாருங்கள். கில் ஜோன் எப்போ இது பண்ணணும், ஹெச்டிஎஃப் கேண்டில் எந்த டைரக்ஷன், PO3 எந்த ஃபேஸ், QT பயாஸ், ட்ரூ ஓப்பன்ஸ் கீ லெவல், என்வாகு கேப் கீ லெவல், அதுவும் ஒரு கீ லெவல் மாதிரி தான். சீக்வன்ஷியல் எஸ்எம்டி ஃபார் யுவர் கன்ஃபர்மேஷன். இந்த 7 இண்டிகேட்டரையும் வச்சுமே நீங்கள் உங்கள் மாடலை க்ரியேட் பண்ணிடலாம். என்னோட மாடல் இதில் தான் இருக்குது. ஓகேவா? எவ்ரி இண்டிகேட்டர் ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப் பண்ணுது. எல்லாமே கம்பைன் ஆனால் தான் ஒரு சாலிடான எட்ஜ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த இண்டிகேட்டர் சீரீஸை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்களோ, இண்டிகேட்டர் சீரீஸ் ஆர் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த இண்டிகேட்டர் சீரீஸை கம்ப்ளீட்டாக பார்த்து எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இட் மோட்டிவேட்ஸ் மீ. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கமெண்ட் பண்ணுறது பெரிய டைம் எடுக்காது. சும்மா கமெண்ட் பண்ணி பாருங்கள். நானும் எத்தனை பேர் நீங்கள் இந்த இண்டிகேட்டர் சீரீஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மட்டும் நான் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கேன். ஸோ இந்த ஜேர்னியில் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு என்ன சீரீஸ் போடலாம், நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ வேணும்ன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையுமே அடுத்தடுத்து நான் போடுறேன். தேங்க்யூ கைஸ். see you on yet another video. Bye.